இதுதான் உண்மையான கட் ஆஃப் அப்படின்னு போட்டுருவான். ஆனப்ப வரும்போது 150க்கு படி வேலை முடியும் அப்படின்னாங்க. அதுவும் கட் ஆஃப் ஓகே தம்ப்நெயில் இருக்கே, இதுதான்டா கட் ஆஃப், உடைந்தது ரகசியம். அப்புறம் வேற என்ன இருக்கும், இப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல, அடடே இப்படி வச்சு செஞ்சுட்டாங்களே. அப்புறம் வந்து வேற என்ன இருக்கும், யூடியூப்ல கட் ஆஃப் குரூப் 2 2024 போட்டிருக்கேன். எத்தனை வீடியோ வருதுன்னு சும்மா எண்ணி பார்ப்போம். 1 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2, குரூப் 2 2A கட் ஆஃப் 3, ஓகே வீட்டுக்குள்ள பேசியிருக்காப்ல அது ஒரு 4, 2 வருஷமா இருக்க கட் ஆஃப் 4, 5. இதுதான் வந்து மெயின்ஸுக்கான கட் ஆஃப் 6, குரூப் 2 to 7. நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. எப்போது வரும், கட் ஆஃப் எவ்வளவு, யார் யார் மெயின்ஸ் படிக்கலாம், 8. நியூஸ் 18 நியூஸ் போட்டிருக்காங்க, அது 9. குரூப் 2 கட் ஆஃப் வாங்க பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் வேகன்சிஸ். இதுல 10 எனக்கே நான் கவுண்ட் மறந்து வச்சு. விரக்தியில் மாணவர்கள் கட் ஆஃப் எவ்வளவு வரும், எக்ஸாம் ஈஸியா டஃபா, எவ்வளவு மார்க் தான் மெயின்ஸ் போகலாம் அடுத்த வீடியோ. அப்புறம் பாலிமர் நியூஸ் குரூப் 2 தெரியும் எளிமையா கஷ்டமா, அப்புறம் ஷார்ட்ஸ் போக போக நமக்கு தலை வந்து கிருன்னு சுத்துது. கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப், காண்பதெல்லாம் கட் ஆஃப், கண்டமேனிக்கு கட் ஆஃப். யூடியூப்குள்ள காலங்காத்தால போனாலே வருது ஒரு 10 வீடியோ 20 வீடியோ கட் ஆஃப். இதுதான் கட் ஆஃப், கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனு, நான் சொல்றதான் கட் ஆஃப், இதுதான் உண்மையான கட் ஆஃப், உடைந்தது ரகசியம் அப்படின்னு ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமா வாய்க்கு வந்தாலும் அடிச்சுட்ட மாதிரி கட் ஆஃப் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, ஆனா நம்ம வந்து கட் ஆஃப் அப்படிங்கிற லூப்புக்குள்ள மாட்டிட்டோம். 2024 செகண்ட் ஹாஃப்ல மாட்டிக்கிட்டோம். ஏன்னா 2024 6 மாசம் முடிச்சா ஜூன் மாசம் 9ஆம் தேதி குரூப் 4 எழுதணும். ஒரு 20 நாள் கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப், ஓகே அதை முடிச்சு நிம்மதியா இருந்தோமா, இல்லை. அதுக்கப்புறம் குரூப் 1 எழுதணும் ஜூலை 13ஆம் தேதி. அது முடிஞ்ச பின்னாடியும் ஜூலை 13க்கு அப்புறம் அடுத்த ஒரு 20 நாள் கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப். சரி ஓகே, ஆகஸ்ட் மாசம் ஃப்ரீயா இருந்தோம் பாத்தீங்கன்னா, அப்பயும் கிடையாது. மே 5ஆம் தேதி இருந்த கோர்ட் எக்ஸாம் டைபிஸ்ட் எக்ஸாமுக்கு ஆகஸ்ட்ல ரிசல்ட் விட்டாங்க. ஆகஸ்டா ஜூலை என்னன்னு தெரியல, ஆனா அந்த மாசமும் ஆகஸ்ட் உட்காந்து கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப். சரி ஓகே, எத்தனை, ஜூன் ஜூலை ஆகஸ்ட், இப்போ செப்டம்பர்ல குரூப் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. இப்போ டென்டேட்டிவ் கீ வரவும் இதுக்கு ஒரு கட் ஆஃப் ஒரு போராட்டம், அப்புறம் அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்தாலும் அதுக்கு ஒரு கட் ஆஃப் போராட்டம். ஆனா வலுவான கட் ஆஃப் அப்படிங்கிற லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டோம். சரி இதாச்சும் பரவாயில்ல, எக்ஸாம் நடக்குது முடியுது கட் ஆஃப் போடுறாங்க. சில பேர்லாம் நோட்டிபிகேஷன் வந்தோடனே வந்து கட் ஆஃப் போட்டு நம்ம மண்டையை வந்து குழப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் போற போக்க பார்த்தா வந்து ஆனுவல் பிளானர் வந்த அன்னைக்கு கூட கட் ஆஃப் போட்டு நம்ம மண்டையை வந்து ரொம்ப குழப்பி நம்மளை எதுவுமே யோசிக்க விடாம வச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போயிடுவாங்கன்னு ஒரே பயமா இருக்குது. அதனால நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க, முடிஞ்சிருச்சு, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதுல வந்து நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், டெய்லி வந்துடும் ஒரு 5 வீடியோ வந்துடும். நம்ம மார்க் ஏற்ற மாதிரி சொல்றாங்கன்னா அந்த வீடியோ பார்ப்போம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்லை அடுத்த வீடியோ தேட ஆரம்பிப்போம், அந்த கமெண்ட் படிச்சு வைப்போம், யார் நமக்கு ஏற்ற மாதிரி யாராச்சும் மார்க் சொல்லிட்டாலும் தேடுவோம். இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய சாதாரண விஷயம் தான். ஆனால் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வந்து நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அதனால வந்து போனதை விட்டுட்டு அடுத்து வர போகிறத பார்த்துப்போம். ஓகே, அது மாதிரி சில சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த எடுத்த வீடியோவை திருப்பி டெய்லி அப்லோட் பண்ணி கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி சேனல்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்து செம்மையா இரிட்டேஷன் தான் ஆகுது. சரி, இதுக்கப்புறம் கட் ஆஃப் பற்றி வேறு எதுவும் பேச வேணாம், அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும். ஓகே, நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. சரிங்களா, வந்தாவோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, அதான் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சரி ஓகே, நம்ம அடுத்து இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். பாய்.